3, 4. Happy Diwali! Hi friends, welcome back to Priya in Vlog Watch. இப்போ நாங்கள் சிகாகோவில் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணோன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தீபாவளிக்கு 1 வீக் முன்னாடி இவரும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டும் சேர்ந்து விஸ்கான்சனில் போய் பட்டாசெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. இன்ஃபேக்ட் தீபாவளி சேலே போட்டிருந்தாங்கன்னா பாருங்களேன். இந்த வாட்டி ரொம்பவே டைம் கம்மியாக இருந்ததுனால நான் தீபாவளிக்குன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பண்ணது ஒரே ஒரு ஸ்வீட்டு தான், 7 கப் கேக்கு. வழக்கமாக ஒரு 4-5 ஐட்டம் பண்ணுவேன். இந்த வாட்டி சுத்தமாக டைம் கிடையாது. ஏன்னா அறம் தமிழ் அசோசியேஷனோட தீபாவளி ஈவெண்ட்டுக்காக நாங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தோம். அதில் ஒரு க்ளே ஆர்ட் கான்டெஸ்ட் இருக்குது. அதுக்கு தான் நானும் என் பொண்ணு பார்ட்டிசிபேட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான வேலையெல்லாம் இருந்ததுனால ஆஃபீஸ் வேலை இது எல்லாம் சேர்ந்து எனக்கு சுத்தமாக டைம் இல்லாமல் போச்சு. அதனால் இந்த வாட்டி ஒரே ஒரு ஸ்வீட்டோடு இறக்கட்டிட்டேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ ஃபாஸ்ட்டாக ஒரு ஸ்வீட்டை பண்ணிவிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போய் நாங்கள் க்ளே ஆர்ட்டுக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் என்ன பண்ணோங்கிறத அறம் தீபாவளி ஈவெண்ட் விலாகில் நீங்கள் பார்க்கலாம். இந்த வாட்டி ஆஃபீஸ் ஒர்க்கோட கம்ப்ளீட்லி டைடப்பு. அதனால் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் எங்களோட தீபாவளி செலிப்ரேஷன். ஓகே, தீபாவளி டே மார்னிங் ஆகிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா செம்ம குளிர். எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6:30க்குள்ளே எல்லோரும் குளிச்சுட்டு ரெடியாக இருக்கணும்னு டைமிங் போட்டிருந்தாங்க டெம்பிளில். என் ஃப்ரெண்டு விஜயோட ஃபேமிலியும் முன்னாடி நாள் நைட்டே இங்கே வந்துட்டாங்க. ஸோ நைட்டே நாங்கள் எல்லாத்தையும் பூஜை ரூமில் செட் பண்ணி புது துணியெல்லாம் எடுத்து அடுக்கி செட் பண்ணி வச்சுட்டோம். இது பார்த்தீங்கன்னா எண்ணெயும் மார்னிங் எழுந்து காய்ச்சிட்டு நலங்குக்கு வேண்டியதெல்லாமும் எடுத்து வச்சுட்டோம். ஃபஸ்ட்டு நானும் விஜயும் தலையில் எண்ணெயை வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழந்தைங்களை எழுப்புற பிளான் வச்சுருக்கோம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தூங்கட்டுமேன்ட்டு மாடியிலே விட்டு வந்திருக்கோம். ஸோ புது ட்ரெஸ்க்கு மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு வச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் இவர் தான் காலில் நலங்கெல்லாம் வச்சு விட்டார். யூஸ்வலாக எனக்கு சைல்டுஹுட்டில் அம்மா வச்சு விட்றது தான் எனக்கு ஞாபகம் வருது. நானும் எங்கள் அக்காவும் சீக்கிரமாக எழுந்து 4 மணிக்கெல்லாம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் போய் ஒரு வெடியே வச்சுட்டு வந்துடுவோம். அதெல்லாம் இங்கே பண்ண முடியாது. ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணலாம் சொல்லிவிட்டு அதே சமயத்தில் நம்ம ட்ரெடிஷனையும் விட்டு கொடுக்காம நலங்கோட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு வழியாக புது ட்ரெஸ்ஸை கையில் வாங்கிட்டு பசங்களை எழுப்புறதுக்காக ரூமுக்கு வந்துட்டோம். குட் மார்னிங், ஹாப்பி தீபாவளி. எல்லாம் முன்னாடி நாள் டான்ஸ் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு செம்ம டயர்டாக கீழே இறங்கி வந்தாங்க. இதில் என்ன பியூட்டினா பசங்களும் கொஞ்சம் கூட மூஞ்சி சுளிக்காமல் ஃபுல் இன்ட்ரெஸ்டோட இதெல்லாம் பண்ணிப்பா. ரவி சோமவர நேத்ர ரமணீய காத்ர சீதா கல்யாண். இதெல்லாம் பார்க்க பார்க்க நம்ம சைல்ட்ஹுட் மெமரிஸ் தான் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்குது. நாஸ்டாலஜிக்காக இருக்குது. அதுவும் இந்த ஸ்ட்ரீட்டில் யார் ஃபஸ்ட்டு பட்டாசு கொளுத்த போகிறாங்கன்ற காம்படிஷன் இருக்கும் பாருங்கள் வருஷம். ஆனால் எவ்ரி இயர் நான் தான் ஜெயிப்பேன். அதில் நீங்களும் அதை பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னதான் நாங்கள் இந்த மாதிரி ஒன்று கூடி எல்லாம் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை செலிப்ரேட் பண்ணாலும் மனசு ஓரத்தில் ஒரு மிஸ்ஸிங் ஃபீல் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஃபேமிலியை மிஸ் பண்ணுறோம், ஃப்ரெண்ட்ஸை மிஸ் பண்ணுறோம். எல்லாம் சேர்ந்து எப்படி நம்ம செலிப்ரேட் பண்ணோங்கிறது தான் மைண்டில் வந்துட்டே இருக்குது. ஓகே, இப்போ எல்லாரும் ரெடி. ஒருத்தராக நாங்கள் எங்களோட தீபாவளி காஸ்டியூமோட கீழே இறங்கிட்டோம். எவ்வளோ தான் பண்டிகை வந்தாலும் இந்த தீபாவளிக்கு புதுசாக ட்ரெஸ்ஸை போட்டுன்னு ஷோ ஆஃப் பண்ணுறதோட ஒரு ஃபீலே தனி தான். என்ன அந்த தீபாவளி வைபோடு போய் ஷாப்பிங் பண்ணுற சான்ஸ் தான் கிடைக்கல. இந்தியா வெக்கேஷன் போகும்போதே ஒட்டுமொத்தமாக போய் எல்லா பண்டிகைக்கும் வாங்கி வந்தாச்சு. அன்றைக்கி அந்த பட்டாசு கடையில் வாங்கின பட்டாசு தாங்க இத்தனையும். என்ன கொஞ்சம் சவுண்டு கம்மியானது தான் எங்களால் பண்ண முடியும், இல்லைனா நெய்பர்ஹுட்டில் கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிச்சிருவா. இப்போ ரெடி ஆகிட்டு நாங்கள் எங்கள் ப்ரேயரெல்லாம் முடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட்டாக இந்தியாவுக்கு கால் பண்ணி எல்லார்கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினோம். ஒரு பக்கம் எங்கள் அப்பா எங்கள் அக்கா ஃபேமிலி, இன்னொரு பக்கம் எங்கள் மாமியார் எங்கள் மச்சினர் ஃபேமிலி. ஸோ இவாளுக்கெல்லாம் கால் பண்ணி ஆசீர்வாதம் வாங்கினோம். அப்புறம் என்ன தீபாவளி அதுவுமா ஃபோட்டோ ஷூட் இல்லாமையா, சரி கொஞ்சம் வெயில் அடிச்சுது வெளியில் போய் ஃபோட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லோரும் வெளியில் குரூப் ஃபோட்டோ அப்புறம் ஃபேமிலி ஃபோட்டோ இதெல்லாம் எடுத்துட்டோம். இன்னொரு ஃப்ரெண்டு ஃபேமிலி இன்றைக்கி வரா. ஆனால் ஆக்சுவலாக கொஞ்சம் லேட்டாக வரதுனால நாங்கள் குளிர் கம்மியாக இருக்கும் போதே ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில் எடுத்துகிட்டு இருந்தோம். எவ்வளோ இருந்தாலும் அந்த வெறுமையான ஒரு ஃபீல் ஒன்று வருது. இந்தியாவிலனா சுற்றி பீப்புள் பட்டாசு சவுண்டு எல்லாம் இருக்கும், அதெல்லாம் மிஸ் பண்ணுறோம். மார்னிங்கும் சாஸ்திரத்துக்கு வெடி வெடிக்கணும் இல்லையா, அதனால தான் நாங்கள் கொஞ்சம் பட்டாசு எடுத்து சும்மா ஒரு 5-6 பட்டாசு வெடித்தோம். ஸோ
பட்டாசு வெடித்து முடிச்சு நாங்களும் உள்ளே போயிட்டு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா இன்றைக்கி வந்து வாழை இலை விருந்து மாதிரி தான். விருந்துனா ரொம்ப பெருசாலாம் இல்லைங்க, ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு திருப்தி. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து உட்காந்து வாழை இலையை போட்டு கீழே சுற்றி உட்காந்து சாப்பிடுவோம். இதுவே சைல்டுஹுட்டில் ஜாலியாக வந்து பட்டாசெல்லாம் வெடிச்சிட்டு பண்ண பட்சணங்கள் எல்லாம் சாப்பிட்டு எல்லா சேனல்லையும் போடுற படம் டிவி ஷோஸ் எல்லாம் பார்க்கறது தான் வேலையாக இருந்தது. அதுக்கப்புறம் சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கத்தை போட்டு மறுபடியும் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிட்டு மறுபடியும் ஈவினிங் வந்து பட்டாசு வெடிக்கிறது தானே நம்மளோட யூஸ்வல் தீபாவளி ப்ரோக்ராம். ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதை சாட்டிஸ்ஃபை பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஏதோ எங்களால் முடிஞ்சது. ஸோ எங்களோட பியூர் வெஜிடேரியன் வாழை இலை விருந்துக்கான மெனு ரெடி. மீன்வேல் எங்கள் நெய்பர்ஹுட் ஃப்ரெண்டு ஷீனா அமீர், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு காயத்ரி, அவங்க ஃபேமிலியும் வந்தாச்சு. அப்புறம் என்ன வாழை இலை விருந்து தான். ஃபஸ்ட்டு ரவுண்டில் நாங்கள் லேடிஸும் பசங்களும் உட்காந்தோம். அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு முடித்த உடனே ஜென்ஸுக்கெலாம் நாங்கள் சர்வ் பண்ணோம். ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அப்படியே பேசிட்டு ஒன்றா உட்காந்து சாப்பிடும்போது ரொம்ப நல்ல ஒரு ஃபீல் இருந்தது. ஜென்ரலாகவே ஒரு பேச்சு இருக்கும் இல்லையா, உனக்கு என்னம்மா அமெரிக்காவில் இருக்க ஜாலியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன எந்த கவலையும் இல்லைன்னு. அப்படி மட்டும் சொல்லவே சொல்லாதீங்க. இங்கே நாங்கள் இருக்கமே தவிர எங்கள் மைண்டு ஃபுல்லாக வந்து எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸை சுற்றி தான் இருக்கும். எவ்ரிடே வந்து நாங்கள் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டு அதை வெளியில் காமிச்சிக்க முடியாமல் தான் இந்த மாதிரி மீட்டப் பண்ணி ஏதோ ஒரு விதத்தில் எங்களை நாங்களே சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டுருக்கோம். அதனால் தயவு செஞ்சு அந்த மாதிரி மட்டும் யாரும் சொல்லாதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொரு இந்தியன் சார்பாகவும் தான் நான் இதை சொல்கிறேன். ஓகே, ஃபஸ்ட்டு பந்தி ஓவர், இப்போ செகண்ட் பந்தி ஸ்டார்ட் ஆயாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஒரு குரூப் ஃபோட்டோவும் எடுத்துட்டோம். சாப்பிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு இப்போ நெக்ஸ்ட் என்ன, ஈவினிங் ஃபயர் ஒர்க்ஸு. வாங்கின அத்தனை பட்டாசையும் வெடித்து தீக்க வேணாமா. நான் வந்து என்னோடய செகண்ட் ட்ரெஸ்க்கு மாறிட்டேன். ஸோ அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு என்னதான் கலர் கலராக இங்கே வந்து வெடியெல்லாம் கிடைச்சாலும் நம்ம ஊர் லக்ஷ்மி வெடி, குருவி வெடி, ஆட்டம் பாம், சரவெடி இதுக்கு ஈடு ஆகவே ஆகாது. என்னோடய ஃபேவரெட் அதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்ணுறோம். பரவாயில்ல, இதெல்லாம் வச்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதான் அப்படின்னு மனசை தீர்த்துன்னு நாங்களும் வெடிக்க ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்ச சைல்டுஹுட்டில் ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் நான் அந்த சத்தம் வர வெடியெல்லாம் வெடிக்கவே மாட்டேன். பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி பக்கம் போய் இண்டிபெண்டன்ட் ஹவுஸ் தான் எங்களுது. ஸோ வந்து பேக் சைடில் போய் காது மூடின்னு உட்காந்துரும். எங்கள் அப்பாவும் எங்கள் அக்காவும் சும்மா இல்லாமல் நான் எப்போ வெளில வரணும் அப்போ வேணும்னு வெடியை தூக்கி போடுறது, பயமுறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பேன். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் ஆகி நான் ஏறிட்டேன். உங்களில் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரெயின் கூட ஒன்று இருக்கும் பட்டாசில். ட்ரெயின் பட்டாசு ஒரு சைட்ல இன்னொரு சைடுக்கு நூல் கட்டி விட்டு குட்டியாக ஒரு ட்ரெயின் மாதிரி இருக்கும். அதை அந்த திரியில வந்து நெருப்பு வச்சோன்னா அது அப்படியே ட்ரெயின் மாதிரி போயிட்டு ரிவர்ஸ் வரும். செம்மையாக இருக்கும் அது. அதெல்லாம் இங்கே கிடைக்கல எங்களுக்கு. ஒன்றும் இல்லை, இந்த எல்லா பட்டாசையும் வெடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் அந்த மருந்தெல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு பேப்பருக்குள்ளே போட்டு அந்த பேப்பரை கொளுத்தி விட்டு அதுலேருந்து ஒரு புஷ்ஷுன்னு ஒரு நெருப்பு வரும் பாருங்க, அதை கூட நாங்கள் விட்டு வைக்காமல் பண்ணியிருக்கோம். அதுதான் எங்களோட பட்டாசோட க்ளோசிங் செரிமனியே. நம்ம என்ஜாய் பண்ண அளவுக்கு நம்ம கிட்ஸ் இந்த ஜென்ரேஷன் என்ஜாய் பண்ணுறாளான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைன்னு தான் நான் சொல்வேன். உங்கள் எல்லாருக்கும் ஸோ எங்கள் தீபாவளியை நாங்கள் எப்படி செலிப்ரேட் பண்ணோங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விலாகில் உங்கள் எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். Until then, it's bye from Priya.